குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:51 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று மாலை 5:20 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று காலை 9:18 வரை கரசை, பின்பு இரவு 8:14 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:51 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 7:34 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. நாளைய தின சிறப்புகள். தேய்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது விசேஷம். பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். கண்ணூறு கழித்தல், அதாவது திருஷ்டி கழித்தலுக்கு நல்லது. சூரிய வழிபாடு விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது, வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் உச்சரிப்பது, கேட்பது நல்லது. தெரிந்தவர்கள் சமஸ்கிருதங்களிலும் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். தமிழிலும் மந்திரம் உண்டு. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் என்பது மிக விசேஷமானது. ஸ்ரீ அகத்திய மாமுனிகளால் ஸ்ரீ ராமபிரானுக்கு அருளப்பட்டது. ஸ்ரீ ராமபிரான் போரில் வெற்றி பெற ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை படித்து பாராயணம் செய்த பின்னர் தான் அவருக்கு ஆத்மகாரகனான சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிட்டியது. ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வழிபடலாம். அதிலும் சிவசூரிய பகவான் வழிபாடுதான் மிகவுமே நல்லது. சிவ ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ சூரிய பகவான் அங்கு சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு சென்று தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்யலாம். கோதுமை வைத்து வழிபாடு செய்வது நல்லது. கோதுமையினால் உணவு தயாரித்தும் நீங்கள் விநியோகம், அன்னதானம் செய்யலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. செவ்வரளி மாலை அல்லது தாமரை பூ, வில்வ இலைகளினாலும் அர்ச்சனை செய்வது நல்லது. சிவசூரிய பகவான் வழிபாடு 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மையை தரக்கூடியது. இந்த நாள் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனை போற்றி போற்றி என்று வழிபடலாம். மன அமைதி பெறுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திருவெண்ணைநல்லூர் ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் மன அமைதி கிட்டும் என்பது ஐதீகம். இறைவனுடைய கிருபா கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்க திருவெண்ணைநல்லூர் ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் கோவிலுக்கு செல்லலாம். இந்த நாள் 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சூரிய பகவானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் என்பதால். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத்
27 முறை உச்சரிப்பது எப்பொழுதுமே நல்லது. 27 என்பது 27 நட்சத்திரங்களின் அடிப்படையாக கொண்டது. ஆகவே 12 ராசிக்காரர்கள் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Bhagyam G Constructions. We undertake Vastu Plan, Technical Advice, Architectural Plan, Construction and Interior Work. Contact 9962 693 505. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று வேலைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நாள். எந்த வகையில் முயற்சி செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி பணவரவு நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல சந்தோஷமும் பெருகும் நாள். கொடுத்த வாக்குறுதிகளைப் போல உங்களுடைய செயல்களும் திருப்திகரமாக மற்றவர்களுக்கு அமையப் போகிறது. எதை சொல்கிறீர்களோ அதையே செய்து முடிப்பீர்கள். புதிய துறை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கலாம். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு. பிறராலும் உங்களுக்கு சில பிரயோஜனங்கள் வந்து சேரும். நண்பர்களோடு வெளி இடங்களுக்கு செல்வதும் அவர்களுடைய தேவைகளுக்காக சில முயற்சிகள் நடப்பதுமாக இந்த நாள் இருக்கப் போகிறது. சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். முயற்சி ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய இளைய சகோதர பாவகத்திற்கு, முயற்சி ஸ்தானத்திற்கு நல்லதொரு எண்ணங்கள் உங்களிடம் வெளிப்பட போகிறது. தைரியத்திற்குண்டான பாவகம் என்றால் அது 3ஆம் வீடுதான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அனுசரணையாகவே வெளிப்படும். எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசுவது, கருத்துக்களை வெளிப்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சற்று குறையும். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். படிப்பில் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு வேலை ரீதியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பணம், பட்டம், பதவி, கௌரவம், தலை சிறந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் நாள். உத்தியோக போக்கு திருப்தியை தரும். வேலையில் துரிதங்கள் உண்டாகும். வேக வேகமாக சில காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். தம்பதியர்கள் இருவருக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம், புரிதல்கள் வெளிப்படும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கை நிறைய வருமானம் வர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். கடன் கஷ்டங்கள் குறையும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை திருப்திகரமாக நடத்தி கொள்வது நல்லது. உங்களுடைய ராசி விரய சனியாக இருப்பதால் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்கள் எதை மேலோட்டமாக எண்ணி செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழமான தன்மையை உணர்ந்து செய்தால் நல்லது. சமூக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். பொதுவாக நல்ல காரியங்களில் ஈடுபட்டால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள். கௌரவமாக உங்களுடைய செயல்கள் உறவுகளிடத்தில் வெளிப்படும் நாள். பிள்ளைகளோடு வெளியிடங்களுக்கு செல்வது, அவர்களிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, அன்பாக இருப்பது, உடல்நலமும் மனநலமும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுங்க. இதனால் உங்களுடைய வேலைகளும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும். பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். பிடித்த இடங்களுக்கு செல்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் போக்குப்படி பேச்சுக்களும் சீராக அமையும். லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. கடன் பற்றிய பய உணர்வுகள் நீங்க சூரிய பகவானை வழிபட்டாலே போதுமானது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்டகரமான எண் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. நினைத்தபடியாக பொருட்களை வாங்குவீர்கள். விரும்பிய இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே சீரான ஒரு உறவு நிலை அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புரிதல்கள் உண்டாக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும் நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு ஒரு புதிய விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய சக்தியும் ஆராய்ச்சி குணமும் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டிற்கு பிரவேசிப்பது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். பழைய கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். இறந்த காலத்தை காட்டிலும் வருங்காலம் சிறப்பாக அமைந்திட உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கப் போகிறது. எதை யார் எப்படி பேசினாலும் எதையும் காதில் கேட்காமல் உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாது. யாருடைய விஷயத்திற்கும் நீங்கள் தலையிடாதீர்கள், அதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. பேச்சுக்களில் கூட நிதானம் தேவை. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி சில நல்ல உதவிகள் கிடைக்கும் நாள். தம்பதியர்களுக்குள் நல்லதொரு புரிதல்கள் அதிகரிக்கும். எதையும் விட்டு கொடுக்காமல் செய்வீர்கள். உறவுகளுக்காக முன்னிற்பவர்கள் நீங்கள். யாராவது உங்களை குறை சொல்லிவிட்டால் அந்த குறையிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதுதான் உங்களுக்கு அதிகமாக யோசனையாகவே இருக்கும். எதிர்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளிடத்தில் வெளிப்படைத்தன்மையாக இருப்பது, அன்பை வெளிப்படுத்துவது, அவர்களுக்காக சில பணத்தை முதலீடு செய்வது, தங்கம் நகை வாங்க நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கு இடம் உண்டு. புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் மற்றொரு தொழிலை தொடங்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் நாள். வருமானத்திற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அளவு கடந்த ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களிடம் உண்டு. யாரிடத்தில் பாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசினால் சில பிரச்சனைகள் தீரும். எந்தவிதமான சந்தேக உணர்வுகளும் இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபார போக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் வேலையாட்களிடத்தில் கனிவாக பக்குவமாக பேசினால் நல்லது. பெருமைக்குரிய நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகள் இந்த நாள் சீக்கிரமாகவே நடக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வீர்கள். சாதுரியம் அதிகரிக்கும். மன அமைப்பு திருப்திகரமாக இருக்கும். எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்வதால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பழைய வாடிக்கையாளர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு சில தகவல்கள் வரலாம். புதிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் உங்களுடைய அன்பு வெளிப்படும் நாள். குரு பகவான் அதிச்சாரமாக கடகராசிக்கு நுழைந்திருப்பது அநேக கோடி லாபத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் உங்கள் அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அவர் இருப்பதோ நிற்கக்கூடிய வீடோ புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். அதாவது 2க்கும் 5க்கும் உடைய அதிபதி புதன் பகவான். ஆனால் அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சில விஷயங்களை பார்த்து கவனித்துதான் செய்ய வேண்டும். பெரியோர்கள் பெற்றோர்களிடத்தில் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய யோசனைகள் பெரும்பாலும் பெரிதாகத்தான் இருக்கும். சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் நாள். புதியவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அந்யுன்யம் அதிகரிக்கும் நாள். தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதலும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதங்கள் உண்டாக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் புதனோடு சேர்ந்து. ஆக தாய்மாமன் வழியில் மிக கனிவாக பக்குவமாக பேசுதல் வேண்டும். எதிர்வினைகள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் மிக வேகமாக செய்வீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் கூட அதிகமாகவே வெளிப்படும். படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்கிறார். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம். அதிபதியான புதன் பகவான் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் துலாத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய லாபாதிபதியும் சேர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மிக கனிவாக கவனத்தோடு செய்ய வேண்டும். கோச்சாரத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் இருந்துதான் உங்களை ஆட்சி புரிகின்றன, ஆளுமை செய்கின்றன. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் விரயத்தில்
சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள், குடும்பத்தை பற்றிய, பணத்தை பற்றிய சிந்தனைகள் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில நேரம் மன நிம்மதி என்பது காணப்படாது. நிம்மதிகரமற்ற சூழ்நிலையிலேயே உங்களுடைய செயல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் மிக கவனமாக செய்வது நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்க தியானம், யோகாசனங்கள் சிறப்பு. வீட்டில் பெரியவர்களிடத்தில் மிக பத்திரமாக, கனிவாக, பயபக்தியோடு பேச வேண்டும். வார்த்தைகளில் உயர்வு இறக்கம், உயர்ந்த தன்மையில் தான் இருப்பீர்கள். வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். செயல்களில் அவ்வப்போது சிறு சிறு சஞ்சலங்கள் வரலாம். சரியாக செய்தோமா இல்லையா என்கிற சந்தேக உணர்வுகள் அதிகரிக்கும். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. யாரிடத்தில் எதை பேசினால் காரியம் நடக்கும் என்கிற சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். வியாபாரத்திலும் சரி, உங்களோடு செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்திலும், வேலையாட்களிடத்தில் மிக கனிவாக, பத்திரமாக பேசுவது, குறைந்த அளவு பேசுவதே நல்லது. அதிகம் பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். பிறர் வெறுத்தால் அந்த இடத்தில் இல்லாமல் நீங்கள் விலகி இருப்பதே நல்லது. வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களுடைய இடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பக்குவமாக இருங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. அவ்வப்போது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஞாபக சக்தியில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் தீரும். ஒரு சிலருக்கு மறதி என்பது அதிகமாகவே இருக்கும். எதையும் நினைவு கூர்ந்து செய்வது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் சில அசௌகரியங்கள் இருக்கும். வெளிப்படைத்தன்மை இருக்காது. குறைபாடுகளை களைய வேண்டிய நாள். உடல்நலம், மனதிலும் ஆரோக்கியமாக இருங்கள். எண்ணப்போக்கு திட்டமிட்டபடி இருக்க உங்களுடைய செயல்கள் மிகச் சரியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டகரமான நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும். கவனக்குறைவு உண்டாக்கும். மனக்கவலைகள் இருக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும். அதிலும் தாய்மாமனிடத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்குங்க. சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபட்டால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடையும். புது விஷயங்களை நோக்கி பயணிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவை. பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதாக இருந்தாலோ, மேடையில் பேசுவதாக இருந்தாலோ, பொது இடங்களில் பேசுவதாக இருந்தாலோ வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கருத்தோட்டத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் சின்ன சின்ன விவாத போக்கு வரலாம். தேவையற்ற விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம். மன அமைதியாக இருப்பது நல்லது. யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்லாமல் இருந்தாலும் உங்களை நாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மன வருத்தங்கள் இதன் மூலம் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. விலை உயர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனம், எச்சரிக்கை தேவை. வியாபாரத்திற்கு ஏற்றாற்போல் உழைப்புகள் அதிகரிக்கும் நாள். சூக்ஷ்மங்களை உணர்ந்து செய்ய வேண்டியது நல்லது. உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறைமுகமான சில எதிர்ப்புகள் உண்டாகலாம். அதன் காரணமாக தாமதங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயங்களிலும் விழிப்புணர்வாக இருப்பது நல்லது. மனக்கவலைகள் அதிகரிக்கும் நாள். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவு என்பது போன்ற நடக்கும். வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீர்கள். எல்லோரிடத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விலகி இருப்பது நல்லது. அதிகமாக பேசி பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம். ரகசியமான சில முதலீடுகள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். நட்பு மேம்படும் நாள். உங்களுடைய குணங்களில் மாற்றங்கள் இருக்கும். பழக்க வழக்கங்களிலும் மாற்றங்கள் ஏற்படலாம். கூடுமான வரையில் மற்றவர்களுடைய விஷயங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. எதிலும் யாருக்காக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய ராசியில் அதிச்சாரமாக குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு எந்த விதங்களிலும் நீங்கள் பதில் பேசாதீர்கள். உங்களுக்கு தோன்றக்கூடிய நல்ல விஷயங்களில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. விழிப்புணர்வாக இருந்தால் பிழைத்து கொள்ளலாம். அனாவசியமாக தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களிடத்தில்
எதையும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். உங்களுக்கான வேலைகளை கவனிப்பது நல்லது. நட்பு மேம்படும் நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டகரமான நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்கள் மறைந்து போகும். வீண் பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம். நெருக்கமானவர்களிடம் பக்குவமாக இருக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் வேகம் காட்டாதீர்கள். குறைந்த அளவுதான் இந்த நாள் முன்னேற்றங்கள் இருக்கும். அதிக முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகலாம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக இடம் வீடு வாங்க நினைப்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். 10ஆம் இடம் தொழில் ஜீவன ஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு பிரவேசிக்கப் போகிறார். குடும்ப நபர்களுடைய குணங்களை புரிந்து நடந்து கொள்வீர்கள். எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்கள் என்ன வேண்டும் என்பதை தெரிந்து செய்யக்கூடிய அமைப்பு பாக்கியம் இந்த நாள் உண்டு. குடும்பத்தாரோடு சில விஷயங்களை வெளிப்படுத்தி பேசுவீர்கள். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பிறருடைய தொடர்புகள் ஏற்படலாம். நட்பு ரீதியாக பலப்படுத்தக்கூடும். நண்பர்களிடத்தில் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துவீர்கள். நண்பர்களுடைய வருகை காரணமாக சில நல்ல விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு உயர்வை ஏற்படுத்துவது போல அமைந்துவிடும். முயற்சிகள் கைகூடும் நாள். முயற்சிக்குண்டான ஸ்தானம் என்பது 3ஆம் வீடு. அதில் புதன் பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் செவ்வாய்க்குண்டானவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியாக இருப்பதால் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் நாள். அது மட்டுமல்ல, வீடு கட்டக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது. எதிர்பார்த்தபடி வியாபாரத்தில் முன்னேற்றங்கள். பிறரிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூக சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பெருமளவு லாபத்தை நோக்கியே பயணிக்கக்கூடும். சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவப்பட்ட பதவிகள் உண்டாக்கலாம். அனுகிரகத்தின் மூலமாக பொருளாதார வரவு மேம்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். சேமிப்புகள் உண்டாக்கும். புது விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். மன அமைதியோடு இருப்பது நல்லது. எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக கையாள வேண்டிய நாள். மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். தேடல்கள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகலாம். பெரிய பெரிய உயர்ந்த அதிகாரிகளோடு பழகக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கும். அரசு துறைகளில் வட்டமிடுபவர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள், அது மட்டுமல்ல அரசியலில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த ஒரு லாபம் உண்டு. கூடுமான வரையில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடும். தேவையான இடத்தில் மட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பிறருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். சமூக அந்தஸ்து உயரும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எண்ண போக்கு திருப்தியை தரலாம். சதா சர்வமும் உங்களுக்கு தொழில் ரீதியான எண்ணங்கள். வியாபாரத்தை அதிகமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போவது சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். மன அமைதி நிறைந்த நாளாகும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரலாம். நல்லதொரு ஆதாயம் ஏற்படும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்கும். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படலாம். உயர்ந்த ஸ்தானங்கள் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரம். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் திட்டமிட்டு கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கிய நாள் மேன்மையாக அமையும். அமைதிகள் உண்டாக்கும். சமூக வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வேலை தொடர்பாக சில எண்ணங்கள் உருவாக்கும். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். சமூக அந்தஸ்து உயரும். சூரிய பகவான் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக நல்லது. உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் அமைந்துவிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். தந்தை வழியில் தொழிலில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் மென்மேலும் கிடைக்கும். தோல்வி என்பது இருக்காது. வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. சூரிய பகவானோடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால்
வெற்றிக்குரிய நாளாகத்தான் இருக்கிறது. எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். தொலைந்து போன தங்க நகை ஆபரணங்கள், முக்கியமான ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் கிடைத்துவிடும். வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையாக நீங்கள் நடந்து கொள்வதும், மூத்த அதிகாரிகளுடைய விஷயங்களில் கவனமாக பேசுவது நல்லது. எல்லோரையும் ஒரே சமமாக நீங்கள் அனுசரிக்க வேண்டாம். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். செய்யக்கூடிய தொழில் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். 10ஆம் இடம். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அதிச்சாரமாக அமைந்திருக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 7ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரை உங்களுக்கு லாபத்தில் அமைகிறார். லாப குருவாக இருக்கிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு லாப பார்வையாக இருக்கிறது. ஆகவே கன்னிராசி அன்பர்கள், சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே. ஆக கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் இறை வழிபாடு செய்வது, வெளியூர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்வது, உங்களை நீங்களே மேன்மைப்படுத்திக் கொள்வது, இப்படி போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே உங்களுக்கு சீராக அமையக்கூடும். பொது காரியங்களில், பொது தொடர்பான விஷயங்களில் மற்றவர்களோடு ஆலோசித்து கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும். தன்னிச்சையாக எதையும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிலும் விவேகம் என்பது தேவை. கூடுமான வரையில் புதிய விஷயங்களை தொடாதீர்கள். எப்பொழுதும் செய்யக்கூடிய பழைய விஷயங்களையே தொடர்ந்து செய்தாலும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். 2ஆம் வீட்டிலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே உங்களுக்கு இடர்பாடுகள் அதிகமாக இருக்கும். அவ்வப்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களின் நிலைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி என்பவர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசியில் புதன் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதிலும் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைகிறது. சங்கடங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு, சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தம்பதிகளுக்குள் புரிதல்கள் உண்டாகலாம். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களினால் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். அவ்வப்போது சிறு சிறு தாமதங்கள் உண்டாகும். காரண காரியத்தை நீங்கள் அறிய முடியாது. மூத்த அதிகாரிகளிடத்தில் முக்கியத்துவம் ஏற்படலாம். உங்களுக்கு ஒரு தனி ஸ்தானம் கிடைக்கும். ஒரு கௌரவங்கள் கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். வியாபாரம் மட்டுமல்லாது மற்ற விஷயங்களிலும் உங்களுக்கு உன்னதமான நிலைகள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகலாம். ராசியினுடைய லாபத்தில் கேத்து பகவான். ஆன்மீக கோயில்களுக்கு ஏதாவது செய்ய நினைப்பீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபார போக்கு நல்ல விதமாக அமைந்திட பிரார்த்தனை செய்யுங்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுதல் நல்லது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். அனுபவங்கள் பெறக்கூடிய வகையில் அற்புதமான இடம் உண்டு. பிள்ளைகளுக்காக விடுமுறை நாட்கள் என்பதால் அவர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வது, அவர்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது முக்கியமான விசேஷமாக அமையும். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். வருமானம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய காரியங்கள் விறுவிறுப்பாக நடக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள், கவலைகள் தீரும். நல்ல உயர்ந்த மதிப்போடு இருப்பீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். தகுந்த நேரத்திற்கேற்றாற்போல் உங்களுடைய ஐடியாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆலோசனைகளை பெறக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் கடினமான வேலைகளை கூட மிக அழகாக செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள் நீங்கள். இந்த நாள் சூரிய பகவானை வழிபடுங்கள். இன்னும் நல்ல அனுகூலம் ஏற்பட பல வழிகள் உண்டு.
சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்கள் தான் எல்லா நிலைகளிலும் சக்தியை பெற்று அந்தந்த கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன. ஆக நீங்கள் சூரிய பகவானை சரணாகதி அடைந்தாலே ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வர முடியும். உங்களுடைய ராசிப்படி உறவினர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சாதகமாக முடியும். இதற்கு என்ன காரணம் என்றால், உங்களுடைய ராசி அதிபதி 1க்கும் 6க்கும் உடையவர். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு என்று சொன்னாலும் வேலை தொடர்பான நிலையையும் அந்த இடம்தான், அந்த வீடுதான் நிர்ணயிக்கிறது உங்களுடைய வேலையை பற்றி. இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பீர்கள், அல்லது யூனிஃபார்ம் சார்ந்த சீருடை பணியாளர்களாக இருப்பீர்கள். மிலிட்ரி, போலீஸ் சார்ந்த துறைகளில் விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடும். காரணம், செவ்வாய் பகவானே அதற்கு அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக கடினமாக உழைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் நீங்கள் தான் தனக்கென இல்லாமல், சுயமாக இல்லாமல், சுயநலம் இல்லாமல் பிறருக்காக செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள், சுமை தாங்கிகள். பிறருடைய கஷ்டத்தை, கவலைகளை கூட தனது என்று எடுத்துக்கொண்டு அதை தீர்க்கக்கூடிய வகையில் சில வேலைகளை கவனிப்பீர்கள். செவ்வாய் பகவான் அதிபதி உங்களுக்கு லாபத்தில் 11வது வீடான நிலம் சார்ந்த ராசி கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சீக்கிரமாக வீடு வாங்கக்கூடிய யோகமும், அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய நினைப்பீர்கள். அதற்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களோ சகோதரிகளோ துணையாக இருக்கலாம். அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை அடிப்படையில் நடக்கும். பொதுவாக 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய அக்காவோ அண்ணனோ உங்களுடைய வீடு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கொடுப்பதோ, அவர்கள் பொறுப்பு ஏற்பதோ, ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு உடனே இருப்பார்கள். வியாபாரம் தொடர்பான இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவீர்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உயர வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை அதிகமாக்கும். காதலர்களுக்கு மனம் இனம் புரியாத மகிழ்ச்சிகள் உண்டாக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு நகர்வீர்கள். பாராட்டுகள் வந்து சேரும். சில அனுபவங்களினால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். மன அமைப்பு என்பது உங்களுக்கு சீராக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் நெருக்கமும் காணப்படும். கைக்கு தேவையான பணம் கிடைக்கும். இந்த பொழுதை மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய குடும்பத்தோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு இந்த நாளை, இந்த விடுமுறை நாட்களில் செலவழிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு செல்லக்கூடும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு உயரம், மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கைக்கு தேவையான பணம் வந்து சேரும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையை விரும்புவீர்கள். கோட்டை கட்டக்கூடிய அமைப்பு உங்களுடைய கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபடுவீர்கள். நினைத்த காரியங்கள் இந்த நாள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நல்லது நடக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆக அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொள்ளுங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுவது உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான வழியாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும். அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். இந்த நாளுக்கான ராசி பலன்கள்: பிறருடைய குணநலன்களை தெரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து செய்யும் பொழுது, தேவைக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அங்கு தனி மரியாதை உண்டாக்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். உங்களுடைய ராசியின்படி அவ்வப்போது மன அமைப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். கடகத்தின் அதிபதி, அஷ்டமாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அதிலும் சூரிய பகவான், கேத்து பகவான் என 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். தெய்வ வழிபாடுதலில் நாட்டம் இருக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல குணம் பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களை, மேன்மையான குணம், சாதாரணமான குணம் இருக்காது. நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடும். மனம் மகிழக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. வேலை நிமித்தமான ஒத்துழைப்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஒத்தாசையாக சில நபர்களுடைய ஆதரவு, நல்ல பேச்சுக்கள், கருத்துக்கள் உண்டாகும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு, உங்களுடைய வேலையை ஸ்திரமாக நிலையாக கொண்டு செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும்.
வாக்கு சாதுரியம் இருக்கும், நல்ல விதமாக பேசுவீர்கள், எல்லோருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீர்கள். நிர்வாகிகளாக நீங்கள் இருப்பின் எல்லோரையும் தட்டி கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாகவும் நீங்கள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை என்ன என்பதை தெரிந்து அறிந்து அதனை ஆராய்ந்து சரிப்படுத்த முயலுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் முடியும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. அதிகம் சுவையுள்ள எண்ணெயுள்ள கலந்த மசாலாக்கள் உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல ஒரு பாரம்பரியமான உணவுகளையும் பாரம்பரியமான அரிசிகளை உட்கொள்வதாலும் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக்கும், எண்ண ஓட்டங்கள் சீராக்கும், மன அமைப்பு நன்றாக இருக்கும். உடல் உபாதைகள் அற்ற நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆக பாரம்பரியத்தை கையாள்வது நல்லது. வெளியூர்களுக்கு, வெளி இடங்களுக்கு பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள். ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், ஆனந்தம் உண்டாக்கும், விரும்பியதை உண்டு மகிழ்வீர்கள், தேஜஸ் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள் மேம்படும், போராட்டத்தில் இருந்து வெளிவருவீர்கள், கடன் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கைக்கு பணப்புழக்கம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமைய போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் பாகியஸ்தானத்தில், அதிலும் சந்திர பகவான் கேத்து பகவானோடு இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாக இருக்கும். உணவு விஷயத்தில் ஜாக்கிரதை வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமாக பேச வேண்டாம். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆக இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வீண் கவலைகள், தேவையற்ற எண்ணங்கள் மறைய போகிறதுங்க. சூரியனை கண்ட பனி போல சில கஷ்டங்கள், கர்ம வினைகள் தீர்ந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில உபாதைகள், சொல்ல முடியாமல் தீர முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்களுடைய பொறுமைக்கும் நல்ல குணத்திற்கு ஏற்றபடி சில நன்மைகள் வரும். மக்கள் தொடர்பு துறைகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள். ஆகவே மகர ராசி அன்பர்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். சமூக வேலைகளில் இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தாலோ, சபை தொடர்பாகவோ, நிர்வாகத்திலோ அல்லது பெரிய முதலாளிகளாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களோடு கலந்துரையாடும் பொழுது மிக மிக பக்குவமாக பேசுதல் நல்லது. சமூக விஷயங்களை மிக கவனமாக கையாள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும் பொழுது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நிர்வாகம் கவனிப்பவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்கள். மக்களினுடைய குணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும். வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். விவாதங்களில் தலையிடுவதை குறித்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், பயனற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மறையும் நாள் இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிலும் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். அலைச்சல் இருக்கும். விவாத போக்கு ஏற்படும். பல நபர்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் கும்பராசி அன்பர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்ள அதிக முயற்சிகள் செய்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி இளைய சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு சீரான போக்கை கொடுக்கும். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து செய்வதாலும் வருமானம் கிடைக்கும். ஏற்ற நிலைகளில் இருப்பீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய வருமானத்தின் மீது வைத்து அதை அதிகப்படியான வளர்ச்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயம் நல்ல நிலையை கொண்டு வரும். நீங்கள் யார் என்பதை புரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடும். குடும்ப உறவினர்களால் நன்மைகள் பிறக்கும் நாள். உறவுகளினால் ஆதரவு அதிகரிக்கும். வரவேண்டிய சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பல நன்மைகள் பெறும் நாள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி உங்களுக்கு நல்ல பெயர் சித்திக்கும். வண்டி வாகன பயணங்களினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் பெரும்பான்மையாக திருப்திகள் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களுக்கான பொருட்சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் அமையும். மனதில் நிம்மதியும் நல்ல சந்தோஷமும் உற்சாகமும் பிறக்கும் நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வருமானத்தை பெருக்குவதிலும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதையும் பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, சாதாரண விஷயங்கள் என்பது உங்களுக்கு காணப்படாது. சிறிய விஷயங்களை கூட பெரும்பான்மையாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். நன்மைகள் பெருமளவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். சூக்ஷ்மங்களை அறிந்து செயல்படுவதால் நன்மைகள் கிடைக்கும். பொறுப்புகளை உணர்ந்து நடப்பீர்கள். ஆதரவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை லாவகமாக அறிந்து செய்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் புதிய வழி கிடைக்கும். சுப காரியங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் மனநிலை என்பது சீராகவே இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். என்ன போக்கு ஒன்று போல அமையாது. மன நிம்மதி இருக்காது. உங்களுடைய மன அமைப்பு என்பது இந்த நாள் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எந்த முடிவுகளையும் இந்த நாள் எடுக்க வேண்டாம். பிறருடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும். மீனராசி அன்பர்களே, பேச்சுக்களில் நிதானம் மிக மிக தேவை. தாய் தந்தையினுடைய செயல்பாடுகளில் கவனித்திருப்பது நல்லது. சந்திர பகவான் மாத்ரு, அம்மாவுக்குண்டான கிரகம். சூரிய பகவான் தந்தை. ஆகவே 2 கிரகங்களும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் மிகுந்த ஒரு கவனமாக குடும்ப நபர்களிடத்தில் கனிந்து பேசுவது நல்லது. பண நெருக்கடியான சில சூழ்நிலைகளில் சிக்கியிருந்தால் அந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகள் சீராகும். ஒரு சில புதிய வாய்ப்புகளினால் மாற்றங்கள் உருவாகலாம். தம்பதியர்கள் இருவருமே கவனித்து பேசுவது நல்லது. அனுசரித்து போக வேண்டிய நாள். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், விரயங்கள் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மன அமைதி வேண்டி தியானம், யோகாசனங்கள் செய்வது, இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பொதுவாக பார்க்கும் பொழுது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் விவசாயத்தில் இருப்பவர்கள் கூட இந்த நாள் சில அசௌகரியங்கள் இருக்கும். அலைச்சல் ஏற்படலாம். சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைந்து இருப்பதாலும் சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. உணர்வுகளை உணர்ந்து பேசினால்தான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். செய்யக்கூடிய வேலைகளை அறிந்து செயல்படுத்துவீர்கள். பிறருடைய குணங்களையும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பண வரவுகளுக்கு உண்டாகும் நாள். நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் காணப்படாது. செய்யக்கூடிய வேலைகள் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய வாய்ப்புகளினால் மாற்றங்கள் வரலாம். கவனமாக இன்றைய தினம் இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்க இறை வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு மிக மிக நல்லது. ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக விசேஷமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.